சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. கடகராசிக்கு இந்த பங்குனி மாதம் 2025 எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாதமாகவும் நல்ல முன்னேற்றங்கள் கொண்ட மாதமாகவும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய உறவு முறைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் தொழில் சார்ந்த கல்வி, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டீங்களோ அது சார்ந்த அறிவு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய விஷயமாகவும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குங்க உங்களுக்கு. இல்லை முக்கியமாக இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 9ஆம் பாவத்தில் இருக்கார். 2ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போவது. 2ஆம் பாவம்ங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த 2ஆம் பாவத்திற்கு உடைய சூரிய பகவான் 9ஆம் பாவத்தில் போகிறார். 9ஆம் பாவங்கிறது நல்ல பூர்வீக சொத்துக்கள், உங்களுடைய தந்தையார், அதே போல் உங்களுடைய முன்னோர்கள், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர், உங்களுடைய வம்சத்தினர் எல்லாரையும் குறிக்கக்கூடியது, ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதுங்க 9ஆம் பாவம். அப்போது இந்த தனஸ்தானம் 9ஆம் பாவம், இன்னொன்று 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது கல்வியை குறிக்கக்கூடியது. அந்த கல்விங்கிறது 4ஆம் பாவத்தில் இருக்குது, 5ஆம் பாவத்தில் இருக்குது, 9ஆம் பாவத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த 9ஆம் பாவத்துக்கான கல்விங்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது சம்பந்தமான கல்வி. அப்போது அதுவும் 2ஆம் பாவம் வாக்குஸ்தானமும் சம்பந்தப்படுவதனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரியான வேலை பார்க்குறீங்க, அல்லது நாம் படித்த படிப்பை விட்டு கொஞ்சம் வேறு விதமான வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்க, அந்த படிப்புக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கும் ஒரு படிப்பு படிச்சுக்கணும், இந்த படிப்பை படித்தா நான் இன்னும் அபிவிருத்தி செஞ்சுக்கலாம் என்னைய, இல்லை நான் இன்னும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ஒரு பெரிய வேலைக்கு போகலாம், இந்த வேலையை விட்டுட்டு நான் சம்பள உயர்வான ஒரு இடத்துக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், அப்படிலாம் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான ஒரு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அந்த 2-9க்கான சம்பந்தம் இருப்பதனால. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, அவர் பார்வையினால் மேலும் ப்ளஸ் நிறைய தராரு உங்களுக்கு. முக்கியமாக சொன்னால் 3ஆம் பாவத்தில் கேதுவை பார்க்குறார். 3ஆம் பாவத்திற்குடைய கேது சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவார். ஆனால் குரு பார்க்கறதுனால அந்த விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு சாதகமாகவே மாறும். அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக மாறிடும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுங்க. அப்புறம் குரு பகவான் 11ல் இருக்கக்கூடிய காலங்கிறதுனால லாபம் உயரும். நீங்கள் சொல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து லாபத்தை எதிர்பார்க்கணும் இல்லையா? அந்த லாபத்தை கைகூட்டி வைப்பார். இது ஒரு பெரிய நல்ல விஷயம். 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், செவ்வாய் உங்கள் கடகராசிக்கு யார் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவம், அடுத்ததாக 10ஆம் பாவத்திற்கு உடையவர். 10ஆம் பாவம்ங்கிறது ஜீவனஸ்தானம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஜீவிதம் இல்லையா? அந்த ஜீவனத்தை குறிக்கக்கூடியது 10ஆம் பாவம். 5ஆம் பாவம் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வம்ச அபிவிருத்திகள், அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையும் தரக்கூடியது. இந்த 2க்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் கடகராசிக்கு யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வரார். கரெக்டாக சொன்னோன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2025 பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார். இது ஒரு அற்புதமான நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல விஷயம் கடகராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் அஷ்டம சனி இருக்கு இல்லைங்களா, அந்த அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையை உங்கள் ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய உங்களுடைய செவ்வாய் பகவான், ஏன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சற்றேறக்குறைய ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டவங்க. ஆனால் செவ்வாய்க்கு அதீதமான மாற்றங்கள் உண்டு, சனி பகவானுக்கு கிடையாது. அப்போது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு செவ்வாய் வரார் இல்லைங்களா, அவர் உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதியாக இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதார உயர்வுகளை கொடுப்பார். அஷ்டமச்சனினால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, நிறையா பிரச்சனை இருக்குது, அதனால் உங்களுக்கு தடையாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக மாற்றிடுவார் அவர்.
அது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுதுங்க உங்களுக்கு. அடுத்ததாக பார்க்கும்போது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, சுக்கிர பகவான் வக்ரகதியிலே 11ஆம் அதிபதி அவர் வக்ரகதியிலே உங்களோட 9ஆம் பாவத்தில் இருக்கார். 9-11க்கான பரிவர்த்தனா யோகம் ஒரு பக்கம், சுக்கிர பகவான் 9ஆம் பாவத்தில் இருப்பது மறுபக்கம். ரெண்டுமே உங்களுக்கு ப்ளஸ். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் வருவதற்கு முன்பாக 12ஆம் பாவத்தில் இருக்கார். கொஞ்சம் செலவுகளை அதிகமாக கொடுப்பார். அதனால் செலவுகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற விரைய செலவுகளை குறைப்பது மிக 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 அவசியம். அதே மாதிரி செவ்வாயாக இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த 1-2 முறை அதை யோசித்து அந்த பொருளை வாங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முக்கியமாக பங்குனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த ஷஷ்டி வருகிறது. அதே போல் பங்குனி மாதத்திலே 20ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை ஷஷ்டி வருகிறது. இந்த மாதிரி ஷஷ்டி தினத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக 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 நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் இந்த மாதம் இந்த பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை ஏப்ரல் 2, 2025 கிருத்திகை வருகிறது. இந்த மாதிரி தினத்தில் முருகனை கும்பிட்டுவாங்க, நல்ல சுபிக்ஷங்களை அடையுங்க. சிவாய நமக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னா சனி பெயர்ச்சி. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி அது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி பார்த்தியா இந்த வருஷம் நடக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி கிடையவே கிடையாது வாக்கிய முறைப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது திருக்கணித முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. என்னங்க புதுசாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் என்ன? திருநள்ளாறு இல்லைங்களா? அதே மாதிரி குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆலங்குடி இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கோவில்கள், நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அவங்க பயிற்சிகளை கொண்டாடுறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறில் கூட சனி பயிற்சி இந்த வரக்கூடிய காலத்தில் இல்லை. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணித முறைப்படியான இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் அப்படிங்கிறது அதை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது உச்சித்தமானது. பெரும்பாலான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய முறைப்படி தாங்க கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளும் வாக்கிய முறைப்படி கொண்டாடுவது சிறப்பானது, சால சிறந்தது. அதனால் நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறது 2026 தான். இப்போது உள்ள காலம் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரக்கூடிய நாளில் வரும். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல நல்ல அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால் இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் பலன்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லணும் அல்லது இதை விரிவாக சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்டில் அந்த விஷயம் என்னவோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. வரக்கூடிய நாளில் நீங்கள் என்ன துறையை சொல்கிறீங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி பதில்களையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். சிவாய நமக.